இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம கூட வந்து யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை தினத்தை முன்னிட்டு ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை மருத்துவர் டாக்டர் கே.ஏ. பாலசுந்தரம் அவர்கள் வந்து நம்ம கூட இன்னைக்கு நேர்காணல் கொடுக்கறதுக்காக இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர். ரெயின்போ எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஆல் குட் நல்லா இருக்கேங்க. எஸ் டாக்டர், ஆக்சுவலி பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை அந்த ஒரு நாளை ஒட்டி இன்றைக்கி வந்து நம்ம வந்து நேர்காணல் வந்து எடுக்க இருக்கோம். பேசிக்காகவே பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சைனா என்ன, அதாவது ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைனா என்ன அப்படின்னு நேர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பேசிக்கான ஒரு புரிதல் மட்டும் நம்ம கொடுத்துலாம் டாக்டர். எஸ், சொல்லுங்கள். ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி டே அப்படின்றது வந்து உலகம் முழுக்க ஜூலை 15 நம்ம கொண்டாடுறோம். இந்த டேயை முன்னிட்டு மந்த் லாங் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரிக்காக வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், கேம்ப்ஸு அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதோடைய கான்செப்ட் வந்து இந்தியாவில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. ஓகே. அது ஏன் அப்படின்னு சொன்னால், பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்ற ஒரு ஃபீல்டை பற்றி மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஜென்ரலாகவே மக்கள் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னாலே அழகுக்காக பண்ணுற சர்ஜரின்றது அவங்க மைண்டில் வந்து ஒரு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி ஃபிசிக்கலாக முகபாவனைகளை வந்து நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியா, இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இப்போ வரைக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரியை வந்து பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கால்டு ஹெட் டு ஃபுட் சர்ஜரி. அதாவது வந்து உடம்புல இருக்கிற எல்லா பாகத்துலேயும் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுவோம். ஓகே. அதில் வந்து இந்த அழகுபடுத்துகிற சர்ஜரின்றது ஒரு ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்டேஜ் தான். ஓகே. இதை தவிர்த்து பல விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பர்ன்ஸ் ரிலேட்டட் சர்ஜரி, ஹேண்ட் இன்ஜுரிஸ், அது தவிர்த்து வந்து இப்போ கேன்சரில் பாதிப்பானவங்களுக்கு வந்து கேன்சருக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதை தவிர்த்து வந்து இப்போது ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்ஸில் வந்து அடிபடுறவங்களுக்கு வந்து இப்போ காலில் வந்து தசைகள் அதெல்லாம் இழந்துட்டாங்கன்னா அதை திருப்பி வந்து சரி பண்ணுறது, மூஞ்சியில் வந்து அடிபட்டு மூஞ்சியில் ஃப்ராக்சர்ஸ் ஏதாவது இருந்தால் அதை சரி பண்ணுறது, அண்ட் ஆல்சோ வந்து குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து அன்னப்பிளவு, கையில் வந்து அப்நார்மாலிட்டிஸ், அந்த மாதிரி வந்து குழந்தைங்கள் பிறவிலேயே வந்து கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்தாலுமே அது பீடியாட்ரிக் பிளாஸ்டிக் சர்ஜரி கடியில் அடங்கும். ஓகே நேயர்களே, அதாவது பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை தினத்தை முன்னிட்டு ஸோ அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நம்ம கூட வந்து டாக்டர் வந்து தெளிவாக வந்து ரொம்ப விரிவாக வந்து விளக்கி பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாச்சும் சந்தேகங்கள் எல்லாமே இருந்தால் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி வந்து டாக்டர்கிட்ட பேசலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 29860038 மற்றும் 29520554. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், உங்களுக்கு பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை அதாவது ஒட்டுண்ணி அறுவை சிகிச்சை பற்றி ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் தாராளமாக வந்து டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 29860038 மற்றும் 29520554. ஃபர்ஸ்ட் காலர் வந்துட்டாங்க டாக்டர், போயிடலாங்களா? எஸ் வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்கள் டாக்டர் நேபிள் தான் இருக்காங்க, நீங்கள் பேசலாம். வணக்கங்க. உங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இல்லை. வெங்கடேஷ் தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், கொஞ்சம் சத்தமாக பேசுகிறீங்களா? வணக்கம் சொல்லுங்க. ஆடியபிள் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கங்க. வாழ்த்துக்கள் அந்த தினத்துக்கு. இன்னைக்கு இதனால நிறைய பேர் மறு சீரமைப்பு மூலம் நிறைய பேர் புது வாழ்வு பெற்றிருக்காங்க. நம்பர் 1. சரிங்க. இப்ப எனக்கு வந்து இப்ப ஒரு சில பேர் இந்த பிரஸ்ல அது மாதிரி கை கால்லாம் விட்டுட்டு அடிபட்டுட்டு விரல் போயிடுச்சு அப்படின்னு வாங்காது, ஏதோ பிளாஸ்டிக் பையில இது மாதிரி ஐஸ் கட்டி போட்டு உடனே ஒரு 2-3 ஹவர்ஸ்ல நியர்பை இதுல போனீங்கன்னா உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எது பிளாஸ்டிக் சர்ஜரி, எந்த சர்ஜரி பிளாஸ்டிக் சர்ஜரியால பண்ண முடியாது? அடுத்தது இது 2 மட்டும் சொல்ல நான் கேட்டுக்கேன். நன்றி. ஷூர், தேங்க்யூ. நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. இது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஸ்டேட். அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே வந்து டாப் 2ல் இருக்குது இண்டஸ்ட்ரீஸில். ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும்போது நிறைய பேர் வேலை செய்வாங்க அண்ட் நிறைய பேருக்கு வந்து அடிபடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வேலை செய்யும்போது அவங்களுக்கு கையில் வந்து ரொம்ப காமனாக வந்து மெஷினில் வந்து கட்டாகி அந்த விரல் வந்து துண்டாக வந்து போயிடும். ரெண்டாவது ரொம்ப காமன் வந்து பைக் க்ளீன் பண்ணும்போது வந்து பைக் செயின் இன்ஜுரிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் வந்து ரொம்ப காமனாக நடக்கும். இதில் என்னென்னா, அந்த அடிப்பட்ட பாகத்தை கரெக்டாக அவங்க ப்ரிசர்வ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா அதை திருப்பி இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரிசர்வ் பண்ணுறதுனா எப்படி டாக்டர்? ஸோ ப்ரிசர்வ் பண்ணுறதுனா எப்படின்னா, அதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு கவரில் போடுறதுக்கு பதிலாக அதை வந்து நம்ம வந்து கோல்டு ஸ்டோரேஜ், அதாவது ஐஸில் வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். ஆனால் ரொம்ப முக்கியம் இதில் என்னென்னா, அந்த அடிப்பட்ட பகுதி வந்து டைரெக்டாக ஐஸ் மேலே படக்கூடாது.
ஓகே. ஸோ அந்த அடிப்பட்ட பகுதியை ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு அதை வந்து ஒரு ஐஸ் இருக்கிற கவரில் போட்டு கொண்டு வரணும். இது வந்து நீங்கள் வந்து ப்ரிசர்வ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அப் டு 6 to 12 ஹவர்ஸ்க்குள்ள வரைக்கும் வந்து நம்ம ஆப்ரேஷன் மூலியமாக வந்து இதை இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே. ஒரு சமயம் இணைக்க முடியலை அப்படின்ற பட்சத்தில் எந்த அவர் கேட்ட கேள்வி வந்து எப்போ இணைக்க முடியாது அப்படின்னு கேட்டார். ரொம்ப மோசமாக அடிபட்டிருக்குது, அதாவது வந்து அந்த எலும்புகள்லாம் ரொம்ப நொறுங்கி போயிருக்குது, அந்த மாதிரி சமயத்தில் இல்லை இரத்த குழாய்கள் வந்து முழுசாகவே டேமேஜ் ஆகி அதை யூஸே பண்ண முடியாத சமயத்தில் அப்போ நம்ம இணைக்க முடியாது. ஓகே. ஸோ எல்லாருக்குமே வந்து காப்பாற்றிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஆனால் இப்போது வந்து நவீன முறையில் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே மைக்ரோஸ்கோப் போன்ற முக்கியமான ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 30-40% வரைக்கும் நம்ம காப்பாற்றிடலாம். ஓகே டாக்டர். அடுத்த காலர் வந்து லைனில் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம் சார், நான் சந்திரசேகர் வேலூர் காட்பாடியிலேருந்து பேசுறேன் சார். வணக்கங்கம்மா. வணக்கம் டாக்டர். எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. ஒன்று, பொதுவா பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னாவே நிறைய பேருக்கு இந்த காஸ்ட்லியஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித் இருக்கு. பட் நாமினல் சார்ஜஸ்லயும் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி கேட்குறேன், ஏன் பிளாஸ்டிக் சர்ஜரி இஸ் டு பி த காஸ்ட்லியஸ்ட் ஒரு மெடிசன் அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம். நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரின்னு கேட்கும்போது காஸ்மெட்டிக் சர்ஜரி, அதாவது அழகுக்காக பண்ணுற சர்ஜரி கேட்குறீங்க? கேட்கல. நார்மலா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, விரல் துண்டுபட்டு போகுது அல்லது சில பாகங்கள் வந்து சரியா பண்ண இல்ல, அதை வந்து சீரமைக்கணுங்கிறது, அது ரொம்ப காஸ்ட்லிங்கிறாங்க. அது உண்மையா இல்லைன்னா அது ஒரு மித்தா டாக்டர்? இல்லை. ஸோ காஸ்ட்லி அப்படின்றது வந்து நம்ம எப்படி வந்து எடுத்துக்கணும்னா எவ்வளவு டைம் ஆகுது அந்த ஆப்ரேஷனுக்கு அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம். இப்போ நான் சொன்ன உதாரணத்தில் வந்து இப்போது இந்த விரலை இணைக்கிற மாதிரி ஆப்ரேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் கிட்ட ஆகும். அது மட்டும் இல்லாமல் வந்து அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மைக்ரோஸ்கோப் என்ற கருவி வந்து கண்டிப்பாக தேவை. அது இருந்தால் தான் நல்லா பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்போது அது வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணதுனால கொஞ்சம் காஸ்ட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். நம்ம வந்து சாதாரணமாக வந்து சின்ன விரல் தானே அப்படின்ட்டு வந்து நம்ம நினச்சிடக்கூடாது. சின்ன விரலில் தான் நிறையா வந்து ஒர்க் இன்வால்வ்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து முன்னாடி நீங்கள் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். ஒரு 10 years பேக் வந்து ரொம்ப காஸ்ட் வந்து நிறையா மக்களுக்கு எட்டாத அளவுக்கு இருந்தது. இப்போது நிறையா ஹாஸ்பிட்டல்ஸில் ஃபெசிலிட்டிஸை நல்லா பண்ணதுனால இப்போ வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் கொஞ்சம் சப்சிடைஸ் ரேட்ஸ்லேயே வந்து பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து இன்சூரன்ஸ் மூலியமாகவும் வந்து நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால அதுலேயே வந்து நல்லா கவர் ஆகிடுது. கவரேஜ். ஆமாம் டாக்டர். செகண்ட் கொஸ்டின் வந்து இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி பற்றி தான் கேட்கலான்னு வந்தேன். சிலருக்கு வந்து தங்களை அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி மூலியமாக அவங்க பண்ணிக்கிறாங்க அந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு பாடியில ப்ரீ ரெக்வெஸ்டிட்ஸ் ஆர் செக்லிஸ்ட் அப்படிங்கிறது வச்சு இவங்களுக்கு தான் பண்ணுவோம், இந்த பாடிக்கு இது ஒத்து வராது அப்படின்ட்டுன்னு ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா, இல்லைன்னா எல்லாருக்குமே ஒத்து வருமா இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி, எஸ்பெஷலி காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது பண்ணணும்னு நினைக்கும் போது? காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக அவங்க பண்ணிக்கிறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அதாவது வந்து ரொம்ப வந்து எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்களுக்கு. அதாவது வந்து எப்படி சொல்கிறது, அவுட் ஆஃப் ப்ரொப்போர்ஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளால் அந்த இதை வந்து கொடுக்க முடியாது அவங்களுக்கு. ஸோ என்ன சர்ஜரி பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து தே வில் நாட் பி சாட்டிஸ்ஃபைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பேஷண்ட்டோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ரெண்டாவது வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி வந்து பார்த்திங்கன்னா வந்து யாருக்குமே வந்து நம்ம ரெஃப்யூஸ் பண்ண முடியாது, எந்த வயசுலேயுமே ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்செப்ஷன். ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து முடி இல்லை, அது வந்து அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலி அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மேல் பர்சன் ஒரு 35 இயர்ஸில், அதே 35 இயர்ஸில் இன்னொரு மேல் பர்சனுக்கு முடி இல்லாதது அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஸோ ஒரே பிரச்சனை 2 பேருக்கு, ஆனால் அவங்களுடைய பர்செப்ஷன் எப்படி அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுக்கு அது சைக்கலாஜிக்கலி வந்து எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா தே ஆர் த ரைட் கேண்டிடேட் ஃபார் த பிளாஸ்டிக் சர்ஜரி. சூப்பர், ரொம்ப தெளிவான விளக்கம், நேர்த்தியான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி டாக்டர். நன்றி. எஸ், அடுத்த காலர் வரத்துக்குள்ளே நான் ஒரு கேள்வி கேட்டுறேன் டாக்டர். ஆக்சுவலி வழக்கமான அறுவை சிகிச்சை முறைக்கும் இந்த ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை முறைக்குமே என்ன வித்தியாசம் இருக்குது டாக்டர்? நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது வந்து காமனாக எல்லா பேஷண்ட்ஸும் கேட்குறது. சார் இது சர்ஜரி தானே,
அதுக்கு எதுக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ அதில் வந்து என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அணுகுமுறை தான் வித்தியாசம். ஓகே. அதாவது ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 17-18 வயசில் ஒரு மேல்கோ ஃபீமேல்கோ வந்து மூஞ்சியில் அடிப்படுது. அதை வந்து நாங்கள் வந்து ட்ரீட் பண்ணும்போது அதை ஹீல் ஆகணுன்றது மட்டும் இல்லாமல் ஒரு ஏஸ்தட்டிக் ஐயோடு வந்து பார்ப்போம். அதாவது வந்து அந்த ஸ்கார் ரொம்ப கம்மியாக இருக்கணும், ஃப்யூச்சரில் வந்து அது முடிஞ்ச அளவுக்கு தெரியாமல் பண்ணணும், அப்படி தெரிஞ்சதுன்னா கூட ரொம்ப ஆப்வியஸாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக சில டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற சூச்சர் மெட்டீரியல்லேருந்து யூஸ் பண்ணுற டெக்னிக்லேருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகே. ஸோ கொஞ்சம் அந்த வித்தியாசங்கள்னால ரிசல்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே. ஆக்சுவலி எந்தெந்த இடத்துல எல்லாமே நம்ம வந்து மேஜராக வந்து இந்த சர்ஜரி வந்து நம்ம மேற்கொள்கிறோம் டாக்டர்? காமனாக நபர்கள், அதாவது பேஷண்ட்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இந்த அறுவை சிகிச்சைக்கு வந்து வராங்க டாக்டர்? ஸோ ப்ரைமரிலி வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்ன்ஸ் இன்ஜுரி இருக்கிறவங்க, ஓகே, பர்ன்ஸ்னால பாதிப்பானவங்க வந்து டைரெக்டாகவே ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் ஒரு ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய டாக்டரே பிளாஸ்டிக் சர்ஜன் தான். ஓகே. எஸ்பெஷலி வந்து குழந்தைங்களில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களில் வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டுலேருந்தே வந்து கொடுக்காட்டி அது ரொம்ப ஈஸியாக இன்ஃபெக்ட் ஆகி பரவ ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். பர்ன்ஸ் வந்து ஃபஸ்ட்டுலேருந்தே கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஓகே. ரெண்டாவது ஹேண்ட் இன்ஜுரிஸ். ஓகே. ஹேண்ட் இன்ஜுரிஸ் வந்து கரெக்டாக வந்து அந்த நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அந்த பார்ட்டை ப்ரிசர்வ் பண்ணி கொண்டு வந்தால் அந்த பர்டிகுலர் இன்ஜுரி ஆனவங்களுக்கு வந்து அதை நம்ம திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஓகே. அண்ட் தேர்டு வந்து ட்ராமாவில் வந்து பார்த்திங்கன்னா ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக நிறைய பேருக்கு வந்து நம்ம உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலேயே நம்பர் 1 இன் ஆக்சிடென்ட்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி தட் இஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக். வெரி சேட். அண்ட் நம்மளுடைய நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஜாஸ்தி இருக்குது. என்னதான் ரோட்ஸோடைய குவாலிட்டி நம்ம ஹையாக வச்சுருந்தாலும் ஆக்சிடென்ட்ஸ் வந்து இன்னும் கம்மி பண்ண முடியல நம்மளால். ஓகே. ஸோ அவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து போன் உடையிறது மட்டும் இல்லாமல் டிஷ்யூ லாஸும் இருக்கும், தசைகள் லாஸ் இருக்கும், ஸ்கின் லாஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதை ஃபஸ்ட்டுலேருந்தே வந்து ப்ராப்பராக பிளாஸ்டிக் சர்ஜன் வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணோன்னா அந்த இன்ஃபெக்ஷன் சான்சஸை கொஞ்சம் கம்மி பண்ணலாம், சீக்கிரம் வந்து அதை சரி பண்ணலாம், அண்ட் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் ரிப்பேர் வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே. நேயர்களே, அதாவது ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை பற்றி டாக்டர் அவர்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து பல்வேறு விஷயங்களை வந்து கலந்துரையாடிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் எல்லாமே இருந்தால் ஸோ நீங்கள் தாராளமாக கால் பண்ணி டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 29860038 மற்றும் 29520554. எஸ் டாக்டர், அடுத்ததாக இந்த பர்டிகுலர் இந்த ஒரு அறுவை சிகிச்சையானது யாருக்கு வந்து ரொம்ப அவசியமாகுது டாக்டர்? யாருக்கு இது வந்து கண்டிப்பாக இது தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாருக்கு தேவை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து எனிபடி ஹூ இஸ் ஹேவிங் அன் இன்ஜுரி. இப்போது காமனாக வந்து என்ன நாங்கள் பார்க்குறதுல வந்து பார்க்குறோன்னா, இப்போ ஒரு ஹேண்ட் இன்ஜுரிஸ், கையில் வந்து அடிப்படுது, சம்டைம்ஸ் வந்து ஒரு எமோஷ்னல் ஸ்டேட்டஸில் வந்து செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் இன்ஜுரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தனக்கு தானே வந்து ஒரு இன்ஜுரி உருவாக்கிப்பாங்க, அதாவது செல்ஃப் ஹார்ம் பண்ணுற மாதிரி. ஆர் இல்லாட்டி சின்னதாக வந்து இப்போ வந்து நம்ம திரும்பும்போது ஏதாவது கிளாஸில் அடிச்சிருப்போம், அந்த கிளாஸில் அடிக்கும்போது சின்னதாக தான் இருக்கும் இன்ஜுரி பார்க்குறதுக்கு. ஓகே. ஸோ வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு கம்மியாக ரொம்ப சின்னதாக இருந்தாலும் உள்ளே வந்து நரம்பு ஏதாவது கட்டாயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரத்த குழாய் கட்டாயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நிறையா இடங்களில் அதை மிஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஓகே. ஸோ ஒரு கிளினிக்லேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிற சின்ன ஹாஸ்பிட்டல்லையோ போய் தையல் மட்டும் போட்டுட்டு வந்துட்டு ஒரு 2 months 3 monthsக்கு அப்புறம் வந்து தே வில் கம் ஃபார் அ ஒப்பீனியன். அந்த டைமில் நரம்பு ஏற்கனவே கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிருக்கும்போது அப்போ வந்து கொஞ்சம் பெரிய ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி தான் அதை சரி பண்ண முடியும். ஓகே. அந்த டைம் ஆஃப் இன்ஜுரி எப்போ வந்து ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ அடிப்படுதோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அதாவது உடனடியாக வந்து நம்ம அந்த வித்தின் 24 to 48 hours பண்ணுறது தான் பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது எல்லாமே நல்லா வந்து பண்ணாலுமே அந்த ஃபஸ்ட்டு பண்ணுற அளவுக்கு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஓகே. மேபி அதாவது பேஷண்ட்ஸ் வந்து ஓகே இது வந்து சின்னதாக தான் இருக்குது, இதுக்கு இந்த இது போதும் அப்படின்ட்டு அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க, டாக்டர் கன்சல்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. ரெண்டுமே வந்து நம்ம பார்க்குறோம். சில இடங்களில் வந்து சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் பேசிக் எம்பிபிஎஸ் டாக்டர் வந்து பார்க்கும்போது சில சமயங்களில் அதை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே மிஸ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல. ஓகே. சில சமயங்களில் வந்து அந்த
அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் அவங்க பார்க்கல அப்படின்னும் போது அதை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே. ரெண்டாவது வந்து பேஷண்ட் சைட்லேயே வந்து எனக்கு வந்து பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம், பிளாஸ்டிக் சர்ஜன் ஒப்பீனியன்லாம் வேண்டாம், நீங்கள் வந்து ஜஸ்ட் தையல் போட்டு அமைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வில்லிங்காக இருக்க மாட்டாங்க. ஓகே. இந்த சின்ன அடிக்கு போய் எதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை பார்க்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்னதாக தான் இருக்குது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த அவேர்னஸ் இருந்தால் தான் அவங்களும் வந்து அதை ஒத்துப்பாங்க. ஓகே ஓகே டாக்டர். ஆக்சுவலி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் போல். லைக் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப கிளியராக வந்து நுணுக்கமாக வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. எஸ், அடுத்த கொஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஒன்று போயிட்டு இருந்தாலும் டாக்டர். எஸ், நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸோ ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க 101.4. எஸ், உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள்லாம் இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், சொல்லுங்கள், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் சார், நான் குமார் பேசுறேன் செங்கோட்டையிலிருந்து. வணக்கம் வணக்கம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, நீங்கள் பேசலாம். டாக்டர் வாங்க டாக்டர். வணக்கங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ தலையில முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. இது பண்ணிட்டு இப்போ வந்து என் நண்பனோட பையன் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா முடியலாம இருந்தது. அதாவது வந்து மண்டையில மூளை இருக்கிறான்னு கேட்பாங்க. இப்போ வந்து மண்டையில முடியலாம ரொம்ப அவருக்கு மேரேஜ் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது என்ன பண்ணாங்கன்னா செலவு பண்ணி அது முடி இது பண்ணி பண்ணாங்க. அது எங்க போய் பண்ணாங்களோ தெரியல. அதை வந்து பண்ணாங்க. பண்ணிட்டு வந்து அவர் 3 மாசத்துலயே அவருக்கு வந்து உடம்பு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார் அவருக்கு. ஓகே. அது வந்து அதை வந்து இது பண்ணும்போது அது எப்படி பண்ணுவாங்க, எது பண்ணுவாங்க, அதை வந்து எப்படி பராமரிக்கணும், அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க சார். ரேடியோவில் கேட்டுக்கிறேன் சார். கண்டிப்பாக. ஸோ இந்த முடி மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்றது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை மாதிரி ஆயிடுச்சு. அதாவது யார் பண்ணணும், யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு ரெகுலேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இல்லை. அதனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து மெடிக்கல் பேக்ரவுண்டில் இல்லாத நான் மெடிக்கல் பீப்புளுமே சில இடங்களில் பண்ணுறாங்க. இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான ப்ரிகாஷன்ஸ், கரெக்டான அந்த ஸ்டெரிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணலன்னா முடி வந்து நம்ம மாற்று அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறமும் வந்து அந்த இடங்களில் வந்து இன்ஃபெக்ஷன் இல்லாட்டி வந்து அடியரன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம பண்ணுற ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அந்த முடி வந்து தானாக விழுந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து முடி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறது வந்து எண்டு கிடையாது. அது அந்த பண்ணதுக்கப்புறமும் வந்து பராமரிக்கிறதுக்கு சில மருந்துகள், சில டாபிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கு சில லோஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு தான் வந்து இருக்கணும். பட் நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நேர்களுக்கு முடி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்ற முடிவு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து கரெக்டான ஆள்கிட்ட வந்து பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா முடி வந்து சாதாரண விஷயமா இருந்தாலும் அதோடைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து உயிருக்கே பாதிப்பு கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, முடி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிவிட்டு 2-3 நாளில் இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால் ஐசியூவில் இருந்து இறந்தவங்கள்லாம் கூட இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன்ட்டு நம்ம வந்து சுதாரிச்சிடக்கூடாது. ஏன்னா வந்து அதுவும் ஒரு ஆப்ரேஷன் தான், பிளட் இன்வால்வ்டு, நிறைய இடங்களில் கட்ஸ், சின்ன சின்ன கட்ஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ அது வந்து நம்ம ரொம்ப ஸ்டெரைலாக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதை வந்து ஒரு நிறையா இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சலூனில், அதாவது வந்து இந்த ஹேர் சலான்ஸ் அங்கெல்லாமே பண்ணுறாங்க சில இடங்கள். சில இடங்களில் வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் பண்ணாமல் வந்து ரூம் மாதிரி இடங்களில் பண்ணுறாங்க. இது எல்லாமே ரொம்ப 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 ரிஸ்க்கு. ஓகே, ஹவு டு ஐடென்டிஃபை த கரெக்ட் டாக்டர்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கேள்விகள் மூலியமாக தான் கேட்கணும். நீங்கள் அணுகிற டாக்டர்கிட்ட அவருக்கு எங்கே பண்ண போகிறாருன்றதை நீங்கள் தைரியமாக கேட்கலாம். ஏன்னா இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பயப்படுறாங்க டாக்டர்கிட்ட எப்படி கேட்குறது அப்படின்ட்டு. அதில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் பேஷண்ட்டு, உங்களுடைய ரைட்ஸ் இது, உங்களுடைய அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டாக சொல்ல வேண்டியது ஒரு டாக்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நீங்கள் தைரியமாக கேட்கலாம், எங்கே சார் பண்ண போகிறீங்க, ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு பண்ணுறீங்களா இல்லையா, இல்லை வந்து எவ்வளோ நேரம் ஆகும். எப்போவுமே வந்து இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் எங்கள் பேஷண்ட்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு கேள்வியே எவ்வளோ காஸ்ட் ஆகும் தான் கேட்பாங்க. எங்கே பண்ண போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா இட் இஸ் இன்வால்விங் காஸ்ட். ஸோ நம்ம வந்து அந்த கரெக்ட் ப்ரிகாஷன்ஸில் வந்து எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் வந்து அந்த காஸ்ட் வந்து மற்ற இடங்களை விட ஜாஸ்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் வந்து நம்ம சேஃபாக இருக்கோமான்றதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே. ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து அந்த டாக்டர்கிட்ட கேட்கலாம், சார் இதுக்கு முன்னாடி பண்ண பேஷண்ட்ஸ் ஏதாவது ஃபோட்டோஸ் இருக்குதா பார்க்கலாமா அப்படின்ட்டு. ஓகே, தாராளமாக கேட்கலாம், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. இல்லை, இந்த விஷயத்துக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒன் கூட மக்கள் வந்து ஓகே சொல்லிவிடுவாங்க. பட் ஆனால் இந்த விஷயத்துக்கு வந்து ரொம்பவே தயங்குவாங்க இல்லைங்களா? அது எப்படி ஒரு டாக்டர்கிட்ட கேட்குது இந்த மாதிரி? இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க பேஷண்ட்ஸ் வந்து முன்னாடி வந்து கேட்குறாங்க. நான் கேட்பேன், நான் ஒரு டாக்டர்கிட்ட போனேன்னு நான் கேட்பேன், சார் எனக்கு ஒரு ஐடியாக்காக வந்து ஒரு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண பேஷண்ட்ஸ் காமிக்க முடியுமா அப்படின்னு. அந்த இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த டாக்டருக்கு எவ்வளோ
அந்த இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு, ஏன்னா ரெடியாக வச்சுருப்பாங்க அவங்க ஃபோல்டரில். இந்த மாதிரி இருக்கும். காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வருமா, இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த ஆப்ரேஷனுக்கு மட்டும் இல்லை, எந்த ஆப்ரேஷனுக்குமே ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு நல்ல டாக்டர் வந்து அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. காம்ப்ளிகேஷன்ஸ் வராதுன்னு சொல்ல மாட்டாங்க யாரும். அப்படி காம்ப்ளிகேஷன்ஸ் வராதுன்னு சொன்னாங்கன்னா ஒன்று அவங்க போதுமான அளவுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணி காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்துருக்க மாட்டாங்க, அப்படி இல்லைன்னா மறைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஓகே ஓகே. ஸோ ஃப்ராங்காக ஓப்பனாக இருக்கிற எந்த டாக்டருமே ஹீ வில் டெஃபினெட்லி டூ குட் ஃபார் யூ. ஓகே டாக்டர், அடுத்ததாக இந்த தீக்காயங்கள்லாம் ஏற்படுதில்ல டாக்டர், ஸோ இவங்களுக்கு இந்த அறுவை சிகிச்சை மூலயமா எந்த அளவுக்கு வந்து ஒரு இயல்பு நிலையை வந்து திரும்ப வைக்கலாம்? ஸோ தீக்காயங்களை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த தீக்காயமுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. அதிக பர்சன்டேஜ் இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இன்ஃபெக்ஷன் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் உடம்புல பரவுச்சுன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து வரும். ரெண்டாவது வந்து அந்த ஸ்டேஜை தாண்டி வரவங்களுக்கு பல காயங்கள்னால இந்த புண்ணுங்கள் ஆறும்போது வந்து கண்ட்ராக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிற கழுத்து வந்து ஒட்டிக்கிற மாதிரியோ இல்லை கை ஒட்டிக்கிற மாதிரியோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா அவங்களால நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கு இப்போ நிறையா ரீசண்டாக வந்து நம்ம நிறைய இனோவேஷன்ஸ் வச்சுருக்கோம். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த தீக்காயத்தினால பாதிப்பான ஸ்கின்னை வந்து நம்ம ஏர்லியாகவே போய் எடுத்துடுறோம். ஏர்லி எக்ஸிஷன் அப்படின்னு சொல்கிற 2லேருந்து 3 நாளுக்குள்ளே போய் அதை வந்து எடுத்துட்டோன்னா அந்த இது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாது. ஆனால் அதை எடுத்துகிட்டு அப்படியே ஓப்பனாக விட முடியாதுன்றதுனால ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் போடணும். இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் ரொம்ப காஸ்ட்லி, ஸோ எல்லாருனாலையும் அதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஓகே. அதுக்கு பதிலாக கடாவரிக் ஸ்கின் அப்படின்றது என்னென்னா, இறந்து போன ஒரு டோனார்கிட்ட இருந்து அவங்களுடைய ஸ்கின்னை ஹார்வெஸ்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி எப்படி பிளட் பேங்க் இருக்கோ அந்த மாதிரி ஸ்கின் பேங்க் இருக்குது. ஓ ரியலி? ஆக்சுவலி இது இப்போ தான் டாக்டர் என்னோட ஃபர்ஸ்ட் இது கேள்வி. ஆக்சுவலி நிறைய உடல் உறுப்புகள் தானம் கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்கின்னுமே வந்து டொனேட் பண்ணுவாங்க. ஆமாம், ஸ்கின்னு தான் இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் டொனேட் பண்ணுறது. என்ன காரணம்னா, ஓகே, மற்ற உடல் உறுப்புகளை வந்து நீங்கள் டொனேட் பண்ணணும்னா உயிரோட பீட்டிங் ஹார்ட்டில் இருக்கிறவங்க கிட்ட இருந்து தான் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு கிட்னியோ ஒரு லங்கோ ஒரு ஹார்ட்டோ இல்லை ஒரு லிவரோ எடுக்கணும்னா டெக்னிக்கலி இன்னும் பிளட் சர்க்குலேஷன் இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட இருந்து தான் எடுக்க முடியும் நம்ம. ஓகே. ஆனால் ஐஸ் அண்ட் ஸ்கின் மட்டும் இறந்தவங்க கிட்டேருந்து எடுக்கலாம். அண்ட் ஐஸ் அண்ட் ஸ்கின் ரெண்டுமே வந்து இறந்தவங்க வீட்டில் இருந்தே எடுக்கலாம். நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ இதனால் வந்து இப்போ ஐ டொனேட் பண்ணுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஸ்கின்னையும் டொனேட் பண்ணுறதுக்கு தயங்கவே வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி என்னென்னா, சார் இப்போ ஸ்கின்னு எடுத்தால் அந்த இடத்துல இந்த ரத்தம் வருமே அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் ரத்தம் வராது. இறந்ததுக்கப்புறம் வந்து ரத்தம் வந்து உள்ளுக்குள்ளேயே கட்டிடும், வெளியில் வந்து எந்த விதமான இதுவும் தெரியாது. அண்ட் அந்த சின்ன அமௌண்ட் வர ரத்தத்துக்கு நம்ம ப்ராப்பராக ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இருக்கிறதுலையே மேன்மையான ஒரு டொனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டொனேஷன். ஏன்னா ஒரு கிட்னியில் வந்து ஒருத்தரோட உயிரை காப்பாற்றலாம், ஆனால் உங்கள் ஸ்கின்னை வச்சுட்டு 4-5 பேரோட உயிரை வந்து காப்பாற்றலாம். ஓகே. பட் அதோடைய அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி ஷோஸில் கேட்டுட்டு நிறைய பேருக்கு தெரியும். கண்டிப்பாக. ஆக்சுவலி எனக்கு இதுதான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கின் வந்து டொனேட் பண்ணிட்டு அடுத்த காலம் இருக்காங்க டாக்டர், பேசிட்டு வந்துடும். வணக்கம். கட் ஆகிட்டாங்க நேர்களே. ஆக்சுவலி நீங்கள் வந்து மிஸ் கால் கொடுத்தீங்கன்னா எங்களால் கால் பேக் பண்ண முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எஸ், கால் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து ரிங்ஸ் வந்து விடுங்க. ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து அட்டன் பண்ணுவோம். உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாமே பதில்கள் வந்து தயாராக இருக்குது. அடுத்த காலர் வராங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்கள். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, நீங்கள் பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கங்கம்மா. டாக்டர், அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா ரொம்ப டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஸ்டெம் செல்ஸ் இதை வச்சு நாங்க பண்ணுவோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா ஹேர் கவுண்ட் நாங்க வந்து பின்னால் உள்ள முடியெல்லாம் எடுத்து ஹேர் கவுண்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த இதுல பியர்ஸ் பண்ணி அந்த ஏதோ பிளான்ட்டை நடுற மாதிரி முடியெல்லாம் நட்டு வைக்கலாம், வளரும் அப்படின்றாங்க. இது வந்து பாசிபிள் தானா, அல்லது இந்த ஊசி போடுறதுல எதுவும் தப்பு எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா டாக்டர்? எப்படி? இல்லைங்கம்மா. ஸோ இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது என்னென்னா, உங்களுடைய தலையோட பின்புறத்தில் இருக்கிற ஹேரை வந்து எடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி எங்கே முடியலையோ அந்த இடத்துல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நட்டு வைக்கிற மாதிரி தான். சரிங்களா? சின்னதாக ஒரு அதுக்குன்ட்டு இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு அதில் சின்னதாக ஹோல் மாதிரி பண்ணி அந்த இடத்துல அந்த முடியை வந்து அங்கே வந்து வைப்போம். சரிங்களா? இந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றது வந்து என்னன்றது பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸ். அதாவது வந்து நம்ம உடம்புல வந்து இந்த ஹேர் வந்து நல்லா வளர்கிறதுக்கு தேவையான உறுப்புகள்,
பிஆர்பி அப்படின்னு இருக்குது, க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஸ்டெம் செல்ஸ் இருக்குது, பல இப்போ நிறைய இனோவேஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நார்மலாக நேச்சுரலாக பாடியில் இருக்கிற ஒரு உறுப்பு அந்த ஹேரை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற அந்த உறுப்பை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதை வந்து எங்கே வந்து முடி கம்மியாக இருக்கோ அந்த இடங்களில் நம்ம இன்ஜெக்ஷன் மூலிமா கொடுத்தோன்னா கொஞ்சம் முடி வந்து வளரும். புதுசாக வந்து முடி வந்து வளராது, இருக்கிற முடி நல்லா இருக்கும், ஸ்ட்ராங் ஆகும். சரிங்களா? ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக உள்ள டெக்னிக் டாக்டர் அப்படி கூட நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து ஏன் வந்து ஒருத்தவங்களுக்கு முடி கம்மியாக இருக்குது, முடி உதிர்றதுனால கம்மியாக இருக்குது. ஏன் வந்து முடி உதிருது, பல காரணங்கள் இருக்கலாம் அதுக்கு. ஸோ நீங்கள் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் மூலயமா வந்து அந்த முடி உதிர்றதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் அது அப்படி போடுறது நல்லது தானா அல்லது அது வந்து ரொம்ப சேஃப் டாக்டரை பார்த்து இல்லை, ரொம்ப சேஃபு. நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து ப்ராப்பரான வந்து டாக்டரை பார்த்து தான் போடணும். இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னீஷியனோ இல்லை வந்து எப்படி சொல்கிறது, டாக்டர் இல்லாதவங்க வந்து கண்டிப்பாக போடவே முடியாது. ஏன்னா இது எல்லாமே பிளட் ப்ராடக்ட்ஸு. நம்ம போடுற இன்ஜெக்ஷன்ஸ் எந்த ஒருத்தருடைய உடம்புல ஒரு இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒன்று போட்டால் அந்த இன்ஜெக்ஷனுக்கு ரியாக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரியாக்ஷனையும் காம்ப்ளிகேஷனையும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச அளவுக்கு ஒரு டாக்டர் தான் இதை வந்து போடணும். அப்ப டெர்மட்டாலஜிஸ்ட் தான் இதை பண்ண முடியும், காஸ்மெட்டாலஜி தெரிஞ்சவங்க எல்லாம் பண்ணக்கூடாது. டெர்மட்டாலஜிஸ்ட் இல்லை பிளாஸ்டிக் சர்ஜன், இவங்க 2 பேர் தான் வந்து ஆத்தரைஸ்ட் டு புட் தீஸ் இன்ஜெக்ஷன்ஸ். ஓகே டாக்டர். ஆனா எல்லாரும் காஸ்மெட்டாலஜி நாங்க படிச்சிருக்கோம், நாங்க வந்து இப்படி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அது தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா டாக்டர்? தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அவங்க பொறுப்பேற்றுக்குவாங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே டாக்டர், அது சேஃப் இல்லை. உங்களுடைய சேஃப்டி தான் முக்கியம். எதுவாக இருந்தாலும் வந்து இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் நம்மளுடைய அழகுக்காக பண்ணுறது. அந்த அழகுக்காக பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முக்கியம். ஓகே டாக்டர். அது கரெக்ட் டாக்டர், நீங்க சரியா சொன்னீங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர். நன்றி மேம். எஸ் டாக்டர், அடுத்த காலர் வந்து இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, நீங்கள் பேசலாம். வணக்கம் டாக்டர், நான் ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. வணக்கம். நான் உடல் தானம், கண் தானம் பண்ணி எழுதி வச்சிருக்கிறேன். உடல் தானம் பண்ணணும்ங்கிறது என்னோட பெரிய ஒரு ஆசை. அது வந்து எனக்கு அந்த யாராச்சும் ஒருத்த கையெழுத்து போடணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அதுக்கு யாரை அழைச்சிட்டு போகணும், கணவர் இல்ல பையனை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு அது மாதிரி ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப நீங்க வந்து இந்த ஸ்கின் டொனேட் பண்ணலாம், ஏன்னா கண்ணு வந்து வீட்டிலவே எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு நாங்க தெரிவிச்சதும். அதே மாதிரி இப்ப ஸ்கின்ன வந்து வீட்டுல எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு நீங்க சொன்னதால உடனே சொன்னா வந்து எடுத்து கொடுத்துட்டு அது மறுபடியும் பக்குவப்படுத்தி கொடுத்துருவாங்களா? ஆமாங்கம்மா. ஸோ இப்போ ஸ்கின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் ஸ்கின் பேங்க் இருக்குது. சரிங்களா? தனியாரில் வந்து சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. 2 ஸ்கின் பேங்க்கு நம்மளுக்கு சென்னையில் இருக்குது. இந்த 2 ஸ்கின் பேங்க்கில் வந்து நீங்கள் முன்னாடியே இன்டிமேட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கே வந்து எடுத்துருவாங்க. இன்னும் ஒரே ஒரு டவுட், இப்ப உடல் தானம்னு பண்றதுல வந்து உடல் உறுப்புகளை எடுத்துட்டு ஸ்கின்னையும் அதே மாதிரி எடுத்துப்பாங்களா? இதுக்கு தனியா அதுக்கு தனியா நம்ம செய்யணுமா? இல்லைங்கம்மா, உடல் தானம் அப்படின்றது வந்து உங்களுடைய உடலை வந்து நீங்கள் வந்து ரிசர்ச்க்கு கொடுக்குற மாதிரி அர்த்தம். சரிங்களா? அது வந்து டொனேஷன் கிடையாது, அது வந்து உங்கள் பாடியே வந்து டொனேட் பண்ணுற மாதிரி. ஆர்கன்ஸ் வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் யாருக்காவது வந்து பிரெயின் டெத், அதாவது வந்து மூளையோடைய இது ஃபங்க்ஷன் எதுவுமே இல்லைன்னா அந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்டேருந்து தான் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸை வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியும். சரி சார், நன்றி. நன்றிம்மா. டாக்டர், ஆக்சுவலி இந்த ஒரு உடல் உறுப்புகள் தானம் என்பது ஓகே டாப்பிக்லேருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆனாலுமே ஸோ இந்த ஸ்கின் டொனேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து எனக்கு படுது. அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அது நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பராக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா லைக் நேயர்களுக்கு வந்து ஓகே ஒரு நாலேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும். அண்ட் தென் டொனேட் பண்ணும்போது என்ன மாதிரி ப்ரொசீஜர் இது பண்ண முடியும், யார் வந்து சைன் பண்ணணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர் வந்து நான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு இதை பற்றின ஒரு 3 மினிட்ஸில் ஒரு கிளாரிட்டி மட்டும் கொடுத்துருங்க டாக்டர்.
ஸோ ஸ்கின் டொனேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஐ டொனேஷன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. உடல் So, உறுப்பு தானம் அந்த உடல் உறுப்பு தானம். ஐ டொனேஷனில் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அதை வந்து இன்டிமேட் பண்ணுறோம் ஒருத்தருக்கு. அவங்க வீட்டுக்கே வந்து அந்த ஐயை வந்து ஸ்டெரைலான முறையில் எடுத்துகிட்டு போகிறோம். இதை வந்து அங்கே இருக்கிற ஜிஹெச்க்கு நம்ம இன்டிமேட் தகவல் தெரிவிக்கணும். அதே மாதிரி வந்து ஸ்கின் டொனேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்கின் பேங்க் எங்கே இருக்குதோ அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 6 hours அவங்க வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அவங்க வந்து அவங்க டீமை வந்து வீட்டுக்கே கூப்பிட்டுட்டு வந்து தே வில் ஹார்வெஸ்ட் அண்ட் டேக் இட். அதை எடுக்கிற ஸ்கின்னை வந்து ப்ராப்பராக நம்ம ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு வந்து சில கிளைகாலிக் ஆசிட் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கெமிக்கல்ஸ் இருக்குது. ஓகே. அதை இமீடியட்டாக வந்து அந்த கெமிக்கலில் போட்டால் தான் அது வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதை வந்து எல்லாத்தையுமே கையோட கொண்டு வந்துடுவோம் நாங்கள். ஓகே. அது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ்லேயே கையோட கொண்டு வந்து ஸ்கின்னை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மெஷின் இருக்குது. ஸோ அந்த மெஷினில் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 3 minutes தான் ஆகும். ஓகே. அதை ஹார்வெஸ்ட் பண்ணி அப்படியே நாங்கள் வந்து அது இதில் போட்டுட்டு ஓகே. அந்த ஹார்வெஸ்ட் பண்ண இடத்துக்கு வந்து ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் மாதிரி போட்டுருவோம். ஏன்னா வெளியில் தெரியக்கூடாது, அப்படியே ராவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இதனால் வந்து எந்த விதத்துலையுமே வந்து அவங்களுக்கு வந்து ப்ளீடிங்கோ அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது. ஓகே. ஸோ டொனேட் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கிறவங்க, ஐ டொனேட் பண்ணுறவங்க தாராளமாக ஸ்கின்னையும் டொனேட் பண்ணலாம். ஆக்சுவலி இப்போ நம்ம உயிரோடு இருக்கும் போதே போயிட்டு டொனேஷனுக்காக நம்ம வந்து எழுதி கொடுக்குறோம்ல டாக்டர், அதுக்கான ப்ரொசீஜர் மட்டும் என்னென்ன ஷார்ட்டாக சொல்லுவீங்க டாக்டர்? அது வந்து நீங்கள் வந்து போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் டொனேஷனுக்கு. ஜிஹெச்சில் இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் டோனார், ரெஜிஸ்டர்ட் டோனராக இருப்பீங்க நீங்கள். ஓகே. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ரெஜிஸ்டர்ட் டோனர். அப்போது எனக்கு ஏதாவது வந்து டைமுக்கு அப்புறம் என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க இன்டிமேட் பண்ணணும். கண்டிப்பாக அந்த கார்டுலேயே எல்லாமே இருக்கும், யாருக்கு கொள்ளணும் எல்லாமே இருக்கும் அதில். ஓ ஓகே. ஆனால் அதை இன்டிமேட் பண்ண வேண்டியது நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் தான். அவங்க பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும் நம்ம. ஓகே 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 டாக்டர், நன்றி டாக்டர். எஸ், அடுத்த காலர் வந்து இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கள். ஹலோ. வணக்கம், சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் ஐயா. நான் ஊராஞ்சிலேருந்து பிடி மணிவாசன் பேசுகிறேன். வணக்கம் வணக்கம், சொல்லுங்கள். ஐயா, இப்போ ஸ்கின் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொன்னீங்க இல்லையா? இப்போ ஒருத்தருடைய ஸ்கின் வந்து 18 வயசோ 20 வயசோ யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு நினைச்சீங்க, அவருக்கு அதே வயசுல இருக்கிறவங்களுடைய ஸ்கின் தான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணுமா, இல்ல அதை விட அதிகமா கம்மியா இருக்கிறவங்களுக்கு இறந்துட்டவங்க அவங்களோட ஸ்கின் எடுத்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணுமா? நல்ல கேள்வி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டொனேஷனில் பிளட் டைப் எதுவுமே வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து ஸ்கின்னை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த அணுக்கள், ஆன்டிஜன் சொல்கிற அணுக்கள் எல்லாத்தையுமே எடுத்துருவோம். ஓகே. அதனால் இப்போது ஓ பாசிட்டிவில் இருக்கிறவங்களுடைய ஸ்கின்னை வந்து டொனேட் பண்ணாங்கன்னா அதை யாருக்கு வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஓ பாசிட்டிவ்க்கு தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ நீங்கள் டொனேட் பண்ணுற ஸ்கின்னை வந்து நம்ம எந்த பிளட் குரூப்புக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே. அது வந்து ஸ்பெசிஃபிக்காக மேட்ச் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஓகே. அதே மாதிரி வந்து வயசில் வந்து வித்தியாசம் கிடையாது. இப்போது ஒரு 60 வயசுலேருந்து எடுக்கிறவங்களுக்கு வந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கூட போடலாம். ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம போடுற ஸ்கின் எதுவுமே வந்து அப்படியே எடுக்காது. ஓகே. அந்த ஸ்கின்னை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு உதாரணத்துக்கு 40-45% பர்ன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய தோல் வந்து டோனார் ஏரியா, அதாவது அவங்களுடைய தோலே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை எடுத்து போட முடியாது. நான் சொன்ன அந்த சீக்கிரமாக 2-3 நாளில் அந்த டெட் ஸ்கின் எல்லாத்தையும் எடுத்துட்டா அதை ஓப்பனாக விட முடியாதுன்னும் போது இந்த கடாவரிக் ஸ்கின், அதாவது டொனேட் பண்ண ஸ்கின்னை வந்து நம்ம மேலே போட்டுருவோம். ஓகே. அது 2 வாரத்துலேருந்து 15-20 நாள் வரைக்கும் அது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் அது விழுந்துடும். ஆனால் அந்த 15 நாளில் வந்து இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையுமே வந்து நம்ம தடுக்க முடியும். ஓகே. அண்ட் அதுக்குள்ளே அந்த பேஷண்ட்டோடைய நார்மல் ஸ்கின்னே கொஞ்சம் வந்து செட்டில் ஆகிட்டதுக்கப்புறம் திருப்பி அவங்க ஸ்கின்னை தான் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அந்த இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கு இது ஒரு லைஃப் சேவிங் இதுவாக இருக்கும். ஓகே. அடுத்த காலர் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. ஆக்சுவலி முன்னாடி இருந்த இந்த அறுவை சிகிச்சை முறைக்கும் இப்போ இருக்கிற அந்த அறுவை சிகிச்சை முறைக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? எந்த பர்டிகுலர் ஒரு ரீசனுக்காக வந்து இப்போ நிறைய பேர் வந்து முன் வராங்க டாக்டர்? ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதோடைய அவேர்னஸே ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ இப்போ வந்து மக்கள் மத்தியில் கொஞ்சம் அவேர்னஸ் பெட்டராக இருக்குது. ரெண்டாவது வந்து நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து முன்னாடி வந்து கொஞ்சம் ரொம்ப ராவாக இருந்தது. இப்போ ரொம்ப ரிஃபைன் ஆகி அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கலாம் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வந்து மச் பெட்டராக இருக்குது. ஓகே. அண்ட் ஒருத்தவங்க கேட்டாங்க ஃபஸ்ட்டு காஸ்ட் பற்றி. ஓகே. முன்னாடி வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். பிளாஸ்டிக் சர்ஜரி, காஸ்மெட்டிக்குன்ற ஒரு சர்ஜரியை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா
அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரியும் நிறைய பேருக்கு வந்து அது எட்டாத மாதிரியும் இருக்குது. ஸோ இப்போ வந்து நிறையா பேர் முன்னாடி வந்து பண்ணுறதுனால நம்மளுடைய ஓவர் ஹெட்ஸ் கம்மியாகிறதுனால இப்போது அந்த சர்ஜரியோட காஸ்ட்டுமே வந்து கொஞ்சம் ரீச்சபிள் லெவலுக்கு கம்மியாயிடுச்சு. ஓகே டாக்டர், அடுத்ததாக வந்து டயாபெட்டிஸ். ஸோ லைக் இதனால் வந்து புண்கள் எல்லாமே ஏற்படுது டாக்டர். ஸோ இதை வந்து லைக் நீங்கள் எப்படி வந்து சரி பண்ணுறீங்க? ஸோ இதை ஒட்டியனான பதில்கள் ஏதாவது இருக்குங்களா டாக்டர்? ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களில் வந்து காமனஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா காலில் புண்ணு வரும். ஓகே. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் வந்து 60 வயசுக்கு மேலே தான் வந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு ரொம்ப நாள் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த புண்ணுலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்போ ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சின்ன வயசுலேயே டயபெட்டிஸ் வருது. 30-32 வயசுலேயே வந்து நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருது. ஓகே. ஸோ 40-45 வயசில் வந்து அவங்களுக்கு காலில் உணர்ச்சி கம்மியாக இருக்கிறதுனால புண்ணுகள் வருது. ஓகே. ஸோ இப்போது காலில் புண்ணு இருக்கும்போது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஏன்னா ஒரு ஓப்பன் அது ஒரு ஸ்கின்னுன்றது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கதவு மாதிரி தான். கதவை திறந்து வச்சா என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெளியிலேருந்து யாராவது உள்ளே வந்துடுவாங்க. ஓகே. அதே மாதிரி கிருமிகளும் என்றைக்கு வேணாலும் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இப்போது இந்த 45-46 வயசில் ஒருத்தங்களுக்கு புண்ணு இருக்குதுன்னா அவங்க இன்னும் ஆக்டிவாக வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஓகே. தே வில் பி மூவிங் அரவுண்ட், நிறைய இடங்களுக்கு நடப்பாங்க, அவங்க வேலைக்காக போவாங்க. ஸோ வீட்லேயே உட்கார முடியாது அவங்களால. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம இந்த புண்ணை ஆற்றுறதுக்கு வந்து இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி மூலியமாக வந்து நிறைய ஆஃப்லோடிங் ப்ரொசீஜர்ஸ், அதாவது அந்த போனை வந்து கரெக்ட் பண்ணுறதுல இந்த புண்ணை வந்து ஆற்றிடலாம். ஓகே. இது வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த அவேர்னஸ் இல்லாததுனால என்ன பண்ணுறாங்க, சின்ன புண்ணு தானே இதனால் நம்ம எதுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாமதமாக ஆக்கிடுறாங்க. தாமதமாக்காக்க என்ன ஆகுதுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பரம்பி எலும்பை வந்து அரிச்சிருது. ஸோ எலும்பை அரிச்சிருச்சுன்னா அதுக்கு மேலே அந்த விரலை காப்பாற்ற முடியாது. ஓகே. இதுக்கும் மேலே அந்த இன்ஃபெக்ஷன் ஆழமாக பரவிடுச்சுன்னா காலையே வந்து எடுக்கிற நிலைமைக்கெலாம் வந்து போகுது. ஸோ என்னுடைய ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாரும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கணுன்னா, காலில் சின்ன புண்ணு ஆறாத புண்ணு ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து அலட்சியமாக விட வேண்டாம். ஓகே. இப்போது நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்துருச்சு வேர் சின்ன லெஸ் தேன் 30-40 மினிட்ஸ் ஆப்ரேஷனில் அந்த அல்சர்ஸ் ஆர் அந்த புண்ணை வந்து நம்ம வந்து ஆற்றிடலாம் ஃபுல்லாகவே. ஓகே. அந்த மாதிரி உங்களுக்கு புண்ணை வந்து நீங்கள் ஆற்றிட்டிங்கன்னா உங்கள் நார்மல் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணலாம். ஓகே. ஒரு பயத்துலையோ என்ன ஆகுன்ற ஒரு பதட்டத்துலையோ நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே டாக்டர், அடுத்ததாக லைக் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி, அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அழகு கலை இதை சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குது டாக்டர். நம்ம வந்து ஃபேஸில் வந்து அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஃபேஸை வந்து வேறு ஒரு வடிவமைப்பில் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னும் போது, ஸோ இதனாலேயும் அண்ட் தென் ஹேர் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க, அந்த மாதிரி இந்த ஒரு பகுதியில் வந்து நம்ம பண்ணுறதுனால என்னென்ன மாதிரியான பக்க விளைவுகள்லாம் ஏற்பட நேரிடும்? இது வந்து ஆபத்தான முறையாக ஆபத்தாக இருந்தாலுமே ஓகே இதை வந்து பாசிட்டிவும் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இதை ஒட்டி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். சரி, நீங்கள் எந்த சர்ஜரி எடுத்துக்கிட்டாலும் இல்லை எந்த ப்ரொசீஜர் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. எல்லா ஆப்ரேஷன் சாதாரணமாக ஒரு சின்ன ஆப்ரேஷன்லேருந்து பல்லு எடுக்கிறதுலேருந்து ஓகே நம்ம பைபாஸ் ஆப்ரேஷன் வரைக்கும் எல்லா சர்ஜரிக்குமே கண்டிப்பாக காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே. அதுக்காக வந்து நம்ம பயப்பட வேணாம். எல்லாருக்குமே வந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஓகே. எப்போ வந்து வரத்துக்கு வாய்ப்பு ஜாஸ்தி, நம்ம பேஷண்ட்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணாத போது இல்லை பேஷண்ட்ஸை கரெக்டாக ப்ரைம் பண்ணாத போது. ஒரு உதாரணத்துக்கு இப்போது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு சுகர் வந்து கண்ட்ரோல்லையே இல்லை, அவர் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கணுன்ட்டு விருப்பப்படுறாரு. நம்மளுடைய ஆர்வத்தில் வந்து சீக்கிரம் பண்ணிட்டா அவர் வேற எங்கேயும் போயிட மாட்டாருன்னு சொல்லிட்டு அந்த சுகரை சரியாக கண்ட்ரோல் பண்ணி, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. மினிமம் அந்த சுகர் ஒரு மாதம் 1.5 மாதம் கண்ட்ரோலில் இருந்தால் தான் இன்ஃபெக்ஷன் சான்சஸ் கம்மி. ஓகே. நம்ம அவசரமாக பண்ணோன்னா அது இன்ஃபெக்ஷன் சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ பேஷண்ட்டை கரெக்டாக ப்ரைம் பண்ணணும். நம்ம ஓகே பேஷண்ட்டை கரெக்டாக சூஸ் பண்ணணும். அவங்களுக்கு என்ன வேண்டுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத வந்து இது பண்ணணும். ஓகே டாக்டர், அடுத்து காலர் ஒருத்தர் இணைப்பில் வராங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், நான் டாக்டரோட பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காரு, நீங்கள் பேசலாம். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். வணக்கம் டாக்டர், என் பேர் வைத்தியநாதன். எனக்கு 68 ஆகுது. நான் என் பாடியை டொனேட் பண்ணணும்னு விரும்புகிறேன். சரிங்க. பட் நான் என்னோட ஃபேமிலி டாக்டர் எல்லாம் கேட்டாக்கா ஒரு கேஷுவலா பதில் சொல்றாங்க, ஒன்றும் கரெக்டா கைட் பண்ணல. இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரெகுலரா கேட்கறதுனால எனக்கு இட் ஹஸ் பிகம்
பிளஸிங். ஸோ நீங்க எனக்கு கரெக்டா கைட் பண்றீங்களா? ஐ வாண்ட் டு டொனேட் மை பாடி எய்தர் டு த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். யாரை காண்டாக்ட் பண்ணணும்? ஹவு டு டூ த ஃபார்மாலிட்டிஸ்? எனக்கு கொஞ்சம் சார், ஃபஸ்ட்டு உங்கள் பாடி டொனேட் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணதே ரொம்ப ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். தேங்க்யூ. இது வந்து ஒன்றும் இது இல்லை சார். நீங்கள் வந்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க? நான் வந்து சென்னையில் இருக்கேன். சென்னையில் இருக்கிற மெடிக்கல் காலேஜில் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து எழுதி கொடுக்கணும் டிக்ளரேஷன் மாதிரி. சரிங்களா? யார் அப்ரோச் பண்ணணும்? போனாக்க அங்கே பயங்கர கூட்டமாக இருக்குது, யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியல. இல்லை, நீங்கள் நேராக வந்து ஹெல்ப் டெஸ்க்குன்னு ஒன்று இருக்கும். அந்த ஹெல்ப் டெஸ்கில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து மெடிசன் ஓபிடிக்கு அனுப்புவாங்க. அங்கே போனீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து டைரக்ட் பண்ணுவாங்க. இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, உங்கள் டைமுக்கு அப்புறம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான் வந்து முன் வந்து அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கிட்ட வந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய விஷயம் வந்து அவங்க தான் வந்து ஹானர் பண்ணணும். சரிங்களா? ஸோ நிறைய இன்ஸ்டன்சஸில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் வந்து வில்லிங்னஸ் இருக்கும் அவங்களுக்கு டொனேட் பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு அதில் வந்து உடன்பாடு இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேசி முடிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் இறந்துட்டாங்க, அவர் பாடி டொனேட் பண்ணணுன்னு அவர் வில்லிங்னஸ் கொடுத்துருக்காரு, டிக்ளரேஷன் கொடுத்துருக்காருன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த மெடிக்கல் காலேஜ் எங்கே நீங்கள் வந்து டிக்ளரேஷன்லாம் கொடுத்துருக்கீங்களோ அங்கே போய் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க ப்ரொசீட் பண்ணிப்பாங்க. பட் இப்போ வந்து அந்த இடத்துல இருக்கு. சப்போஸ் நான் சென்னையில் கொடுத்துருக்கேன், பட் வந்து சப்போஸ் பாண்டிச்சேரியில் எனக்கு ஆர் சம்வேர் இன் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் அது மாதிரி கொடுக்க முடியுமா அந்த பர்மிஷன் வச்சுக்கிட்டு? எனக்கு அது ரொம்ப ஷுவராக தெரியல சார். அது நீங்கள் விசாரித்து தான் பார்க்கணும். ஏன்னா எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லக்கூடாதுல்ல. அது நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க சார். ஸோ இது எல்லாமே ப்ரோட்டோகால் பேஸ்டு தான், யாருமே இதிலிருந்து மாறுபட முடியாது. ஸோ எல்லாமே ப்ரோட்டோகால் பேஸ்டாக தான் வந்து பண்ணுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ. நன்றி நன்றி டாக்டர். அடுத்து இன்னும் ஒரு 6 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நான் ஒரு 2 கேள்வி வந்து கேட்டுடுறேன். ஆக்சுவலி இதுக்கு வந்து ஏஜ் கேட்டகரி இருக்கா, க்ரைட்டீரியா இருக்கா? எந்தெந்த ஏஜில் பண்ணணும், இல்லை சின்ன குழந்தைக்கெல்லாம் பண்ணாத பாதிப்பு இருக்கா? காஸ்மெட்டிக் சர்ஜரி பற்றி, அதாவது இந்த ஒட்டுண்ணி அறுவை சிகிச்சைன்றது வந்து ஏஜ் க்ரைட்டீரியா இருக்கா? அதாவது வந்து அடிப்பட்டதுனால ட்ராமானால இருக்கிறவங்களுக்கு ஏஜ் க்ரைட்டீரியா கிடையாது. எந்த ஏஜில் அடிப்படுதோ அதுதான் பண்ண போகிறோம். பட் காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படின்னு நீங்கள் கேட்குறதுனால ஜென்ரலாக 18 வயசுக்கு மேலே தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகே. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஓகே. எந்த ஒரு விஷயத்தில் வந்து அதிலிருந்து மாறுபடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய யங் பாய்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மார்பக பகுதி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் சைஸு. அது வந்து இந்த பியூபர்ட்டி ஸ்டேஜில் வந்து ஹார்மோனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் வந்து வரும். ஸோ அது வந்து என்னன்னா, அவங்க இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லலாம் இருக்கும்போது ட்ரெஸ் எல்லாம் மாற்றும் போது ரொம்ப கூச்சப்படுவாங்க. மற்ற பசங்க வந்து பார்த்தாங்கன்னா வந்து கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்னுடைய பேஷண்ட்ஸே நிறைய பேர் வந்து சார் என் பையன் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கலி ட்ரெயினிங்காக இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அது சைக்கலாஜிக்கல் ட்ரெயினிங். நம்மளுக்கு வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு அது ரொம்ப ஒரு பாதிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டன்சஸில் லெஸ் தேன் 18 இயர்ஸ் 15 இயர்ஸ் 16 இயர்ஸில் இருந்தால் கூட நம்ம வந்து கைனகோமாஸ்டி அப்படின்னு சொல்கிற அந்த கண்டிஷனுக்கு நம்ம சர்ஜரி பண்ணி சரி பண்ணிடலாம். ஓகே. அதாவது இந்த அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு இதுதான் ஏஜ் கேட்டகரிலாம் இல்லை, எந்த ஏஜில் பண்ணாலுமே அந்த உடல் வந்து தகவமைத்துக் கொள்ளும் இல்லைங்களா? அதாவது வந்து அவங்க கேட்குற ப்ரொசீஜரை வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு இது இருக்கணும், ஒரு மென்டல் டெவலப்மெண்ட் இருக்கணும். ஓகே. ஓகே டாக்டர், கடைசியாக வந்து ஆக்சுவலி எந்த செக்டர் வந்து பெஸ்ட் டாக்டர், கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்? லைக் இதில் வந்து நீங்கள் எது சஜெக்ட் பண்ணுவீங்க? லைக் எந்த இடத்துல வந்து நம்ம வந்து கரெக்டாக போயிட்டு அட்ரஸ் பண்ணலாம்? இது ஒரு நல்ல கேள்வி. எந்த இடத்துல நல்ல டாக்டர் இருக்காங்களோ அது பெஸ்ட் செக்டர். கவர்மெண்ட்லேயும் ரொம்ப நல்ல டாக்டர் இருக்காங்க, ப்ரைவேட்லேயும் நல்ல டாக்டர் இருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சையில் எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லேயுமே வந்து டிபார்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. பர்ன்ஸுக்கு வந்து எல்லா இதுலேயுமே ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. என் கூட படித்தவங்களே நிறைய பேர் கவர்மெண்ட் செட்டப்லேயும் இருக்காங்க. தே ஆர் ஆல் டூயிங் வெரி வெரி குட் ஒர்க். ஓகே. அண்ட் முன்னாடிலாம் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு இடத்துல அடிப்படுது அப்படின்னா ஒரு 60-70 கிலோமீட்டர் அவங்க ட்ராவல் பண்ணிட்டு தான் வந்து இந்த ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சையை வந்து அவங்களால வந்து
பண்ணிக்க முடியும். ஓகே ஓகே இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே வந்து அவைலபிலிட்டி இருக்குது. Okay. ஸோ அவங்களுடைய அந்த ட்ராவலிங் டைம் அண்ட் ஆக்சஸ் டு த பிளாஸ்டிக் சர்ஜரி கேர் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே டாக்டர், கடைசியாக லைக் நேர்களும் இதோட முடிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பகுதிக்கு வந்துட்டு ஒரு 2 minutes இருக்குது. எஸ், லைக் இந்த தினத்தை ஒட்டி நீங்கள் கடைசியாக நேர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா, இல்லை ஏதாவது விஷயங்கள் இருக்குங்களா? ஸோ நீங்கள் கடைசியாக சொல்லிடலாம் டாக்டர். ஸோ இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி டே வந்து ஆஸ் அ பிளாஸ்டிக் சர்ஜன் என்னுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா, பிளாஸ்டிக் சர்ஜரியை பற்றி நேயர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். ஓகே. இப்போ நம்மளுடைய ஹெல்த்து நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதை யார்கிட்ட போய் காமிக்கணும் அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக தெரியணும். ஓகே. ஸோ இப்போ எனக்கு இருதயத்தில் பிரச்சனை இருக்குன்னா கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போகிறேன், நரம்பில் பிரச்சனை இருக்குன்னா நியூராலஜிஸ்ட் கிட்ட போகிறேன். அப்போ எப்போ நான் பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட போகணும் அப்படின்றத கிளியராக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அவங்களுடைய புரிதலுக்கு திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன், தீப்புண் காயங்கள், எனி புண்ணு, அதாவது அடிபட்டதுக்கப்புறம் ஹேண்ட் இன்ஜுரிஸ், கையில் ஏதாவது அடிபட்டாலோ இல்லை அழகு சம்மந்தப்பட்ட எந்த ப்ரொசீஜராக இருந்தாலும் நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜனை பார்க்குறது எப்போவுமே நல்லது. ஓகே டாக்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த ஒரு மணி நேரம் எனக்கு மட்டும் இல்லை நேயர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். பிகாஸ் லைக் நிறைய விஷயங்கள் தெரியாத எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்கின் டொனேட் பண்ணுறதெல்லாம் ஆக்சுவலி எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ நேயர்களுமே இதை பற்றி நிறைய ஆர்வமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த தினத்தை ஒட்டி நீங்கள் எங்களுக்காக பேசியிருக்கீங்க. பல்வேறு விஷயங்கள் ரொம்ப தெளிவாக, ரொம்ப டீட்டெயிலாக, ரொம்ப நுணுக்கமாக எங்களுக்காக விளக்கியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.